தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை முறையாகவும் அவர்களுக்கு உரிய மரியாதையுடனும் செயல்படுத்திட வேண்டும்னு தமிழக அரசுக்கு அதிமுக வலியுறுத்தியிருக்கு. இது குறித்து அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவுல தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து இழிவுபடுத்தும் நோக்கில செயல்படும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அண்மையில தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் என்ற பெயர்ல ஒரு போட்டோ ஷூட் நிகழ்ச்சியை முதல்வர் நடத்திருக்காருன்னு அதிமுக விமர்சித்திருக்கு. இந்த நிலையில சென்னையில 60% பேருக்கு கூட உணவு விநியோகம் செய்யப்படவில்லைனோ, பல மணி நேரம் உணவுக்காக தூய்மை பணியாளர்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளதாகவும் செய்திகள் வருவதாக அதிமுக சுட்டிக்காட்டி இருக்கு. மேலும் கோவையில் செம்மொழி பூங்கா ஊழியர்களுக்கு குப்பை வண்டியில உணவு கொண்டு வரப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறதுனோ, இப்படி இழிவுபடுத்துவது என்பது இதற்கு இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே வேண்டாம் என்றே சுயமரியாதை உள்ள எவருக்கும் தோணும்னோ, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எளிய மக்களை ஏமாற்றுவதிலும் ஆட்சிக்கு வந்த பின் அதே மக்களை இழிவுபடுத்துவதிலும் திமுகவை விட வல்லவர்கள் இந்த நாட்டுல மட்டுமல்ல உலகிலேயே எவரும் இல்லைன்னு அதிமுக விமர்சித்திருக்கு.